விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு சிறப்பான பணியை இந்த ஸ்பிக் இண்டஸ்ட்ரி செய்து வருகிறது. ஸோ இதுதான் இந்த ஸ்பிக் இண்டஸ்ட்ரியினுடைய நுழைவு வாயில். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே போயாச்சுன்னா இந்த ஸ்பிக் இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த ஸ்பிக் இண்டஸ்ட்ரிக்கு உங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகலாம். அங்கே வந்துட்டு ஒவ்வொரு இடத்தையும் அவங்க சுற்றி காட்டுவாங்க. இங்கே வந்து எப்படி இந்த ஃபெர்டிலைசர்ஸ் உரம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்பிக் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டு திருச்செந்தூர் போகிற ரோட்டில், மெயின் ரோட்டில் இது இருக்குது. இந்த ஸ்பிக் இண்டஸ்ட்ரியில் உரங்களை தயார் செய்கிறாங்க. அந்த பிளான்ட்ஸை அழிக்கக்கூடிய பூச்சிகளை அழிப்பதற்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் இந்த ஸ்பிக் இண்டஸ்ட்ரியில் தயார் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்பிக் இண்டஸ்ட்ரியினுடைய தோற்றம். கீழே வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் சர்வீசஸ் ஒரு வெஹிக்கிள் இருக்குது. கிராமங்களுக்கு போய் இந்த மண் பரிசோதனை செய்வாங்க. மண்ணினுடைய பிஹெச் லெவல் என்ன, எந்த மாதிரியான உரங்களை அங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத செய்து கொடுக்குறாங்க. அப்போ இவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ், அந்த ஜிப்சம், அலுமினியம் குளோரைடு, அலுமினியம் ஃப்ளோரைடு, இந்த ஆர்கானிக் மேனுவர், அதுக்கப்புறமா இந்த அக்ரிகல்ச்சரல் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த ஊர்களுக்கு போய் விவசாயிகளுடைய மண்களை எடுத்து அந்த மண்ணினுடைய தன்மை எப்படி இருக்குது, பிஹெச் அசிடிட்டியாக இருக்குதா இல்லைன்னா இந்த பேசிக்காக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த நிலத்துக்கு என்ன மாதிரியான உரங்களை அவங்க அந்த நிலத்துக்கு இட்டால் அந்த பிளான்ஸ் வந்து நல்லா செழித்து வளரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு இலவசமாக செய்து கொடுக்குறாங்க இந்த ஸ்பிக் இண்டஸ்ட்ரி.